அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அப்பாவாக தந்தையாக நெஞ்சில் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் சீடர்களுக்கும் நம் குருநாதரை மகானாக நல் வழிகாட்டியாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்ம சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம். ஐயா சொல்லுவார், தர்மம் எப்படி செய்யணும், கோதானம், வஸ்திரதானம், அன்னதானம், நிலதானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் என்னுடைய சீடர் ஒருவர், நான் எனக்கு திருவாரூர் சாமி, ஒரு அந்த திருவாரூர் அருகாமையில் உள்ள திருத்துறைப்பூண்டி என்ற கிராமத்தில் வசித்து வரும் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ளவர் ரவிங்கிற சாமி. அவர் திருப்பூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு. அவர் நம்ம ஐயாவுக்கு ஆசிரமம் கட்டுறதுக்காக, கோயில் அமைக்கிறதுக்காக அவர் ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்து வச்சு அவர் தொகையை அவர் கொடுக்கணும், எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டார். அவர் தொடர்ந்து தொலைபேசியில் பேசிகிட்டு இருப்பார். ஒரு மாதமே அந்த ஐடியா, அதான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ட்ரஸ்ட்டுன்ட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க, அதில் இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அந்த ஐயாவை மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்டர் ரவியும் அவரோட துணைவியாரை சொல்லுங்க. ஐயா ஆசிரமத்துக்காக 1 லட்சம் ரூபாய் ரொக்கமாக பணமாக அளிக்கப்படுகிறது. அவர்களின் குடும்பத்திற்கு ஐயாவின் அருளும் ஆசையும் என்றும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொன்று செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்களால் முடிந்தவரை, அவர்கள் என்ன முடியுமோ அதை முடிந்தவரை சிரமப்பட்டு, ஐயாவே சொல்லுவார், தான் சிரமப்படக்கூடாது என்பார், சிரமப்படுத்தி கொடுக்க வேணாம் அப்படின்பார். முடிந்தவர்கள் ஒரு சிறிய தொகை இருந்தாலும் ஐயா ஆசிரமம் அமைக்க அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ரவிசாமிக்கு, நன்றி. முறையா அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை. நான் ஏற்கனவே அலௌன்ஸ் பண்ணிட்டேன் சாமி உங்கள்கிட்ட. இந்த ஆசிரமத்துக்கு 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல உங்கள்கிட்ட. அதுதான் நான் எப்போ இருந்தாலும் நான் கொடுக்க தான் போகிறேன். அது எப்போ கொடுத்தா, நான் இப்போ கொடுக்கறதுல தான் ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறோம். நாம் ஒரு புதுசாக ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரஸ்ட்டோட பேர் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் ட்ரஸ்ட்டு. ஐயாவோட பேரில் தான் இனி எந்த செயலுமே நடக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமும். அதனால் இதை நம்ம முழுசாக யாருக்குமே சொல்லலை. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க முழுசாக நம்ம யாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனாலும் இதை உள்வாங்கிக்கிட்டு இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட்டு உருவாகணும்னா நமக்கு ஒரு இடம் தேவை. இடம் வேணும்னா நம்ம நினச்ச மாதிரி வாங்கக்கூடிய விலையில் இன்றைக்கி இல்லை, அது கோடிக்கணக்கில் ஆகுது. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்தால் அது சாத்தியப்படாத விஷயமாகவும் இருக்க வாய்ப்பில்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல இடம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த இடம் பாடமே கதி. இந்த பாடத்தில் நான் மேல்நிலை அடையணும் ஐயா, ஒரு நல்ல நாளில் நான் ஒரு 3 நாளோ 2 நாளோ அங்கே இருந்து உங்கள் கண்ணெதிரிலே நான் பாடம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசதியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் அது இருக்கும். ஏதோ பாடம் கொடுத்துட்டேன், நீங்கள் போய் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கை கழுவி போக நாங்கள் தயாராக இல்லை. ஐயாவை நம்பி வந்த நீங்கள் ஐயாவோட ஞானத்தை முழுசாக அடையணும்னா நமக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல எப்போ வேணா சுதந்திரமாக, ஆன்மீகனாலே சுதந்திரம்னா அங்கே அடக்குமுறைக்கு அவசியமே கிடையாது. அந்த சுதந்திரமாக எனக்கு என்றைக்கு வேணால் லீவு கிடைக்கலாம். கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் சனி ஞாயிறு லீவு கிடைக்கும், அதுவே சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ சராசரி ஆளுங்களுக்கு, மற்ற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் லீவு கிடைக்கும். அப்போ லீவு கிடைக்கும் போது வீட்டில் இருந்தால் போய் நான் பாடத்தை
விளக்கம் கேட்க முடியாது. அப்போது நமக்குன்னு ஒரு ஆசிரமம்னு ஒன்று இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு தோதான நிலையில் தோதான நாளில் வந்து உட்கார்ந்து நம்ம சந்தேகங்கள்லாம் தீர்த்து ஒரு தெளிவான பயணத்தை தொடங்கக்கூடிய இடம் கூடிய சீக்கிரம் அமையும். அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். நிச்சயம் கூடிய சீக்கிரம் அந்த நாள் நம்ம கைவசப்படும். அதுக்கு ஒரு தொடக்கமான நாள் தான் இது. நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோலேயே பதிவு பண்ணாமல் நாம் சொன்னால் கூட இது என் காதுக்கு வந்துச்சு சாமி, நான் இன்னிலேருந்தே எடுத்து வச்சுட்டேன். ஐயாவுக்குன்னு தினமும் இந்த ரூபா அவருக்கு தான் போய் சேரணுன்னு சேர்த்து வச்சு மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன்னு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? இது நிச்சயம் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளில் இதை விட பேரானந்தமாக அதை நாம் அனுபவிப்போம். ஏன்னா அன்றைக்கி இதை பண்ணாத அதை பண்ணாத, இங்கே இப்படி இருக்கணும் அங்கே அப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஐயா மட்டும்தான் இருப்பார். நாம் சீடராக இருந்து அந்த ஞானத்தை உள்வாங்கிக்க தகுதி இருந்தால் போதும், அந்த ஆசை இருந்தால் போதும். அந்த ஆசையை வளர்க்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்களா? இதோட மட்டும் இல்லை சாமி, நீங்கள் கட்டடம் ஆரம்பிங்க, இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு தேவையான சிமெண்ட்டோ ராடோ நான் எடுத்து கொடுக்குறேன். அதை எடுத்து கொடுக்குறேன் நான். ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம இறந்த பிறகு நம்மளோட உழைப்பு இந்த பூமியில் இருக்கணும், அது 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. எவ்வளோ இடங்கள் இருந்தாலும் நமக்கு நம்ம ஐயா தான் நமக்கு. அதனால தான் கொடுக்கணும்ட்டு நான் கொடுத்தேன்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வருமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசையில் நான் கொடுத்தேன். இது எப்படியும் நான் செய்வேன். ஒரு ஊருன்னு ஒன்று இருக்கும். ஊருன்னா கோயிலுன்னு ஒன்று இருக்கும். கோயிலுன்னா உண்டியல்னு ஒன்று இருக்கும். கோயிலில் போய் கும்பிட்றாலும் இருப்பான், கடவுளை திட்டுறாலும் ஒரு ஊரில் இருப்பான். கோயிலில் போய் ஊந்து கும்பிட்றிய, உனக்கு நீ போய் கும்பிட்ற கடவுளை என்ன பண்ணாருன்னு கேட்கக்கூடிய ஆளும் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஊருன்னா 4 விதமாக இருப்பாங்க. 4 மக்கள். நல்லா போயிருந்த கோயில் திடீர்னு ஒரு திருடன் வந்துட்டான். உள்ள திருடன் வந்து கோயிலோட ஒண்டியில் வச்சுட்டான். கோயிலோட ஒண்டியில் வச்சுட்டு கோயிலில் இருக்கிற பணத்தெல்லாம் ஏற்றுன்னு அவன் பாரு நாட்டே போட்டு போயிட்டான். இப்போ பக்தர்களுக்கு என்ன ஆச்சு? தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது? பக்தர்களுக்கு என்ன வரும்? தூக்கி வாரி போட்டுட்டோம். கோயிலோட நல்ல காரியத்துக்கு யூஸ் ஆகுமே, நாமெல்லாம் போட்டு வச்ச காசை யாரோ ஒரு திருடன் வந்து எடுத்துன்னு போயிட்டானப்பா அப்படின்னு பக்தர்களோட மனசு வேதனை போடும். ஆனால் கடவுளே இல்லைன்னு சொல்லியிருந்தான் பாரு. அவன் என்ன நினைப்பான்? டேய், உண்டியிலே உங்கள் கடவுளால் காப்பாற்றிக்க முடியல, உங்களை எப்படா காப்பாற்ற போகிறாரு அவரு அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுவான். அப்போ ஏற்கனவே மனவேதனையில் வரும், அவனும் என்ன பண்ணுவான்? கிண்டல் வர பண்ணுவான். ஆனால் கோயிலை கட்டினது யார்? மனுஷன் தானே. உள்ளே கொண்டு வந்து வச்சது யார்? சிலைய மனுஷன் தானே. அதுக்கு காம்பவுண்டு போட்டது யார்? மனுஷன் தானே. மனுஷன் தானே. அவன் தான் ஒரு எல்லையை நினச்சிக்கினான். கோயிலுன்னா இந்த காம்பவுண்டில் இருக்கிறது தான் கோயில் அப்படின்னு இவன் நினச்சிக்கினே இவன் கும்பிட்டுன்னு கிடக்கிறான். ஆனால் சாமிக்கு பாருங்க, சாமி நினைப்பாரு, டேய் ஏற்கனவே அந்த பணம்லாம் யார் யார் வீட்டில் இருந்த பணம் இப்போ இந்த உண்டியில் வந்தது. இப்போ இங்கேருந்த உண்டியில் இப்போ வேற எங்கேயோ போயிருக்குது. இவன் கோயில் காம்பவுண்டை தாட்டினானே தவிர என்ன தாண்டி எங்கடா போனான் அவன்? இந்த உலகமே எந்து இவன் உண்டியில தேடின்னு போய் எங்க போறான்? ஏன் காம்பவுண்டை தாண்ட முடியாதுடா, அவன் கோயில் காம்பவுண்டை தான் தாண்டா. எங்க சுத்தினாலும் என் காம்பவுண்டுக்குள்ளதான் வரணும். அதனால நான் எதுக்கு அவனை பத்தி வேதனைப்பட போறான்? அவன் தான் என்னை தாண்டி போவே இல்லையே. புரியுது? மனுஷன் தான் நினச்சிக்கிறான் ஐயோ கோயிலில் இருந்த பணம் போச்சேன்னு. ஆனால் இறைவன் பார்த்து சிரிப்பான், டேய் இங்கேருந்து இன்னொரு இடம் போய்க்குதுடா, கோயிலும் என் இடம் தான், இப்போ போய் வச்சிருக்கதான் என் இடம் தான், அதனால் வேற யாரோ இருக்கிறாங்க, அதுவும் என் இடம் தான், இடம் தான் மாறிக்குது. அந்த பொருள் எங்கேயும் போகாது, ஒரு நாள் என்கிட்டே வந்துடும் அப்படின்னு இறைவன் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்ப்பான். புரியுதுங்களா? ஐயா திருட போகிறேன், திருட போகலாம் அப்படின்னு கூடவே கிளம்பிடுவான். ஐயா நான் நல்லது பண்ண போகிறேன், வா நல்லது பண்ண போகலாம் அப்படின்னு அவன் கிளம்புவான். ஐயா சொன்ன மாதிரி தான், நீ திருட போனாலும் அவன் துணை இருக்கிறான், நல்லது பண்ண போனாலும் துணையாக இருக்கிறான். ஆனால் திருட போனனா உனக்கு பின்னால் வந்துடுவான், நல்லது செய்ய போனனா உனக்கு முன்னால் வந்து நிற்பான். அர்ஜுனனுக்கு இந்த சூத்திரம் தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த சூத்திரம் அவனுக்கு தெரிஞ்சதுனால மகாபாரத போர் நடக்க போகுது. இப்போ இறைவனுடைய துணை எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறான்? நேராக போய் காலாண்ட போய் உட்காந்துக்கிறான். இன்னொருத்தன் வந்து அகம்பாவம் முடிச்சவன்
அவன் நேராக போய் என்ன பண்ணுறான், காலாண்ட போய் உட்கார அளவுக்கு நான் என்ன சாதாரண ஆளா? நான் யார் தெரியுமா? இந்த நாட்டுக்கே இளவரசன், இந்த நாட்டுக்கே அதிபதி. நான் போய் காலாண்ட உட்காரலாமான்னு தலையாண்ட போய் உக்காண்டான். ஆனால் இறைவன் என்ன பண்ண, கண்ணை திறந்தவனே காலாண்டா எவன் உக்காந்துதானோ அவனை தான் பார்த்தான், தலையாண்ட உக்காந்துக்கிறன்னு பார்க்கவே இல்லை. அதோட விளைவு என்னாச்சு? இவன் சேனை அம்பு எல்லாத்தையும் தூக்கின்னு துரியோதனம் போனாலும் அவன் மாண்டு தான் போனான். இறைவனே கத்தின்னு இறைவனை முன்ன வச்சான். அவன் தேர் சாரதியாக வச்சிருந்தாலும் அர்ஜுனா பெரிய வில்லாளி தான், அவன் நினச்சா எல்லாரும் அடிக்க முடியும். ஆனாலும் அவனோட பலவீனம் தெரிஞ்சு இறைவனை அவனுக்கு முன்னாடி நிறுத்துறான். நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினச்சா பீஷ்மர் அடிப்பேன், துரோணர் அடிப்பேன் அப்படின்னு இவன் போய் முன்னாடி நின்று இருந்தானா பீஷ்மரோட அம்புக்கு இவன் பலியாக இருப்பான், கர்ணனோட அம்புக்கு இவன் பலியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும், நாம் எதிர்க்கக்கூடிய யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. பீஷ்மருடைய ஒரே ஒரு அம்பு 1000 தலையை ஒரே நேரத்தில் கொண்டு போயிடும். அப்போ என் தலை எந்த மூலிக்கு? அதனால் அவன் என்ன பண்ணான், நாம் உஷாரா நமக்கு முன்னாடி இறைவனை நிறுத்தினா வரக்கூடிய அம்பு எதுவானாலும் அவன் தாங்கிப்பான், நாம் தப்பிச்சுப்போம். அப்போ ஆணவம் உள்ள மனுஷனுக்கு இறைவன் பின்பக்கமாக போய் உன்னை முன்ன நிற்க வச்சு உதவ வைக்கிறான். ஆணவம் இல்லாத மனுஷனுக்கு நீ என்னோட குழந்தைப்பா, ஏன்னா உங்ககிட்ட ஆணவம் இல்லை, உனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் முன்ன வந்து பார்த்துக்கிறேன்னு அவன் முன்ன வந்து நின்று எல்லாத்தையும் அவன் தாங்கிப்பான். அப்போ இந்த சூத்திரம் நமக்கும் வேணும். நாமளும் அர்ஜுனனா மாறினா சேதாரம் இல்லாமல் கரை சேருவோம். வேறு மாதிரி ஆகிட்டா சேதாரம் பலமாக இருக்கும். ஏன்னா ஆணவத்துக்கு உதவாங்க வைக்கக்கூடிய எல்லா வல்லமையும் உண்டு. அப்போ ஆணவத்தை தூக்கி போட்டுட்டு அடி பணிஞ்சால் எல்லாரும் கரை சேரும். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த நேரத்தில் இந்த நல்ல நாளில் இந்த புண்ணிய நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த நம்ம ஆர்டிஸ்ட் சாமிக்கு ஆத்ம வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம், ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்